ஒரு பாம்பும் கழுகும் சண்டை போடுது அப்படின்னா ஒரு 2 செகண்டுக்கு மேல கீழே இருக்காது அந்த கழுகு. அந்த பாம்பை தன் காலால பிடிச்சு கவ்வி மேல எட்டு போயிடும். அது என்ன பண்ணிடுது, அந்த சண்டையினுடைய அந்த போர்க்கால இடத்தை மாத்திடுது. எட்டு போயிட்டு நல்ல உயரமான இடத்துல தன் காலை விரிச்சிடும். பாம்பு கீழே விழ ஆரம்பிச்சிடும். அதால மூச்சு விட முடியாது. அதுக்கு அங்க பெலன் கிடையாது, காத்துல அதுக்கு பெலனே கிடையாது. அப்ப அங்க பெலன் உள்ள ஆள் யாரு? அந்த கழுகு தான். என்னோட போராட்டங்களை நான் இந்த பூமிக்குரிய இடத்துல இருந்து என் மாமிசத்துல நான் போராடினேன்னா என்னை விழுங்கி போட்டுருவான். போராட்டங்களை எங்க எடுத்துட்டு போனோம்? அவர்கிட்ட எடுத்துட்டு போகணும். உன்னதங்களில் வீட்டில் என் போராட்டங்களை எடுத்துட்டு போனோம். எடுத்துட்டு போயிட்டு நான் சண்டை போடணுமா? தேவையில்லை. அங்க எட்டு போனாலே போதும், அவர் பார்த்துப்பார். ஏன்னா அங்க அவனுக்கு என்ன கிடையாது? எந்த வல்லமையும் கிடையவே கிடையாது. அவர் தான் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதமாய் இருக்கிறார்.